ஸ்வீட் கடையில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிடைக்கிற ஸ்வீட்டை கூட நம்ம வெறும் கடலையை வச்சே பண்ணலாம். அதை நான் சொல்லித்தரேன். 10 நிமிஷத்தில் இந்த தீபாவளிக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கடலக்காய் 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடலக்காய் போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலக்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 கப் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை போட்டுக்கோங்க. நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ தண்ணியும் சர்க்கரையும் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு சர்க்கரை தண்ணியாக லைட்டாக கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தோன்னா கம்பி மாதிரி வருது பாருங்க. இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் நெய்யை நல்லா தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடிபிள் சில்வர் ஷீட் கடையிலேயே கிடைக்குது. இது நம்ம சாப்பிடலாம். இது ஸ்வீட் மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா சுவையான பீனட் கட்லி உங்கள் வீட்லேயும் செய்யலாம். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா வாயில போட்டோன்னா வெண்ணெய் மாதிரி கரையுதுங்க. நான் வீடியோக்காக சொல்ல, இந்த மாதிரி பீனட் கட்லியே நான் கடையில கூட சாப்பிட்டதில்ல. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு இது கண்டிப்பா செஞ்சு தாங்க. இது 10 நிமிஷத்துல டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.